செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இமயமலைக்கு ஆன்மீக பயணம் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விரைவில் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக வரக்கூடிய 7ஆம் தேதி அவர் டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அங்கே நடைபெறக்கூடிய பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அதற்கு பிறகாக அந்த மையக்குழு கூட்டம் முடிந்த பிறகாக அவர் இமயமலை சென்று அங்கு ஒரு வார காலம் தங்கி அங்கே தியானம் செய்து ஆன்மீகம் அந்த ஒரு வார காலம் தியானத்தில் ஈடுபட இருக்கிறார். அந்த வகையில பார்த்தோம்னா பாஜக மாநில தலைவர் மாற்றம் தொடர்பாக அவர் இன்றைய தினம் பேசுகையில் கூட நான் போட்டியிட போவதில்லை என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில புதிய மாநில தலைவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல இத்தகைய ஆன்மீக பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா அவருக்கு மத்திய அமைச்சர், அதாவது விரைவில் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பானது வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல மன அமைதிக்காக ஆன்மீக பயணத்தை அவர் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த மண்ணில் தான் நான் இருப்பேன், இங்கேதான் தெரிந்து கொண்டிருப்பேன், டெல்லிக்கு சென்றால் கூட ஒரே நாளில் திரும்பி வருபவன் நான் இங்கேதான் இந்த மண்ணில் தான் இருப்பேன் என்றெல்லாம் அவர் சொல்லி இருந்தார். இருப்பினும் கூட அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி என்பது வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல இத்தகைய ஆன்மீக பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வகையில வரக்கூடிய 7ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்ல இருக்கிறார். அங்கே தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் அனைத்து மாநில தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்கள் பங்கேற்கக்கூடிய பாஜக மையக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள், முக்கியமா கர்நாடகாவில் நடைபெற இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு தொடர்பாக எல்லாம் பேசப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இத்தகைய பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். அதாவது அந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிறகாக அவர் இமயமலைக்கு ஆன்மீக பயணமாக ஒரு வார காலத்திற்கு செல்ல இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.